guys, welcome to the video. இன்னைக்கு நம்ம class 9 CBSE science ல chapter 5 அதாவது biology வந்து first chapter the fundamental unit of life தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends வீடியோ பார்க்கலாம். While examining a thin slice of cork, Robert Hooke saw that the cork resembled the structure of honeycomb consisting of many little compartments. Cork is a substance which comes from the bark of the tree. This was in the year 1665 when Hooke made this observation through a self-defined microscope. Robert Hooke called these boxes cells. Cells is a Latin word from little room. This may seem to be very small and insignificant incident, but it is very important in the history of science. This was the very first time that someone had observed that living things appear to consist of separate units. The use of the word cell to describe these units is being used till this day in biology. So first வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் காக் வந்து எக்ஸாமின் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹனிகாம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த காக் ஸ்லைஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்க் ஆஃப் ட்ரீலேருந்து எடுக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1665 வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதை வந்து எது மூலியமாக கண்டுபிடிக்கிறாருன்னா இவராக செல்ஃபாக க்ரியேட் பண்ண ஒரு சின்ன மைக்ரோஸ்கோப், அதாவது பிரிமிட்டிவ் மைக்ரோஸ்கோப் வச்சு. ஸோ இந்த எல்லா பாக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ஹூக் வந்து செல்னு பேர் வைக்கிறாரு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா செல்னா லட்டினில் வந்து லிட்டில் ரூம்னு அர்த்தம். திஸ் மே சீம் டு பி வெரி ஸ்மால் அண்ட் இன்சிக்னிஃபிகன்ட் இன்சிடென்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்சிடென்ட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செப்பரேட் யூனிட்டாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சது இப்போ தான். ஸோ அந்த வேர்ட் செல் அன்றைக்கி அவர் கண்டுபிடிச்சது, அதாவது 1665 கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வாட்டர் லிவிங் ஆர்கானிசம் மேட் அப் ஆஃப். Let us take a small piece from an onion bulb with the help of pair of forceps. We can peel off the skin called epidermis from the concave slide inner layer of the onion. The layer can put immediately in a watch glass containing water. This will prevent the peel from getting folded or getting dry. What do we do with this peel? Let us take a glass slide, put a drop of water on it and transfer a small piece of peel from this watch glass to the slide. Make sure that the peel is perfectly flat on the slide. A thin camel hair paintbrush might be necessary to help the transfer the peel. Now we put a drop of saffronin solution on this piece followed by a cover slip. Take care to avoid air bubbles while putting the cover slip with the help of mounting needle. Ask a teacher for help. We have prepared a temporary amount of onion peel. We can now observe this slide under low power followed by high powers of compound microscope. So ஒரு பீஸ் ஆஃப் ஆனியன் பல்ப் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஃபோர்சப்ஸ் மூலயமா அதுலேருந்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ண சொல்கிறாங்க. அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா எபிடர்மிஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த லேயர் எடுத்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்து வாட்ச் கிளாஸில் வந்து கண்டெய்னிங் வாட்டர், ஸோ வாட்டர் இருக்கிற ஒரு வாட்ச் கிளாஸில் வந்து போட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ட்ரை ஆகாது, ஃபோல்ட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிளாஸ் கிளைடை எடுத்து அதில் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரும் அதில் அந்த பீல் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த பீல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ ஒரு சின்ன கேமல் பெயிண்ட் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ராப் ஆஃப் சாஃப்ரனின் சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து போடுறப்போ நம்ம வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அது கிளியராக பார்க்க முடியும். அப்புறம் ஏர் பவுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறதுக்காக மவுண்டிங் நீடில் வந்து யூஸ் பண்ணணும். ஆஸ்க் யூ டீச்சர் ஃபார் ஹெல்ப். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்கன்னா டீச்சர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கோங்க. We can observe this slide under low power followed by high powers of compound microscope. ஸோ லோ பவர்லேயும் ஹை பவர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்கிறாங்க. What do we observe as we look through the lens? Can we draw the structures that we are able to see through the microscope on an observation sheet? Does it look like? We can try preparing temporary mounds of peel of onion of different sizes. What do we observe? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போன ஆக்டிவிட்டி சொல்லும் மாதிரியே நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பீல்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க.
ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹனிகோம் மாதிரியே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் வந்து ஒரு டாட் இருக்குது எல்லா செல்லுலேயும். அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கிறத செல்லுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் என்ன, வாட் ஆர் தி ஸ்ட்ரக்சர்ஸ்? தோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் லுக் சிமிலர் டு ஈச் அதர். Together they form a big structure like an onion bulb. We find from this activity that onion bulbs of different sizes have similar small structures visible under a microscope. The cell of the onion peel will all look the same regardless of the size of the onion they came from. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த பெரிய சைஸ் ஆனியன் இருந்தாலும் சரி, சின்ன சைஸ் ஆனியன் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா செல் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ செல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் டிஃப்ரெண்ட் ஆனியன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ எல்லா ஆனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியனோட செல் அதே மாதிரி தான் இருக்கும். தி ஸ்மால் ஸ்ட்ரக்சர் தட் வி சி ஆர் பேசிக் பில்டிங் யூனிட் ஆஃப் ஆனியன் பல்ப். ஸோ ஆனியன் பல்போட பேசிக் பில்டிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்னு சொல்கிறோம். நாட் ஒன்லி ஆனியன் பட் ஆல் ஆர்கானிசம் தட் வி அப்சர்வ் அரௌண்ட் ஆர் மேட் அப் ஆஃப் செல். ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லால் தான் கிரியேட் ஆகிருக்கு. ஏன் நம்ம கூட செல் அது கிரியேட் ஆகிருக்கும். ஹவர் தேர் ஆர் ஆல்சோ சிங்கிள் செல்ஸ் தட் லிவ் ஆன் தேர் ஓன். ஸோ சிங்கிள் செல்ஸ் அதாவது யூனிசெல்லுலார் வந்து பார்த்திங்கன்னா தன்னால் தனியாக தான் வந்து பார்த்திங்கன்னா லிவ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம செல்ஸோட டிஸ்கவரியை பற்றி பார்க்கலாம். செல் were first discovered by Robert Hooke in 1665. He observed the cell in a cork slice with the help of a primitive microscope. ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் 1665 வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு காக் ஸ்லைஸில் சின்ன சின்ன டெட் செல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. லியூவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மைக்ரோஸ்கோப்பை வச்சு பாண்டில் வந்து லிவிங் செல்ஸை வந்து கண்டுபிடிச்சாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ லிவிங் செல்ஸை வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ராபர்ட் ப்ரவுன் வந்து 1831 அதாவது ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் வந்து கண்டுபிடிச்சாரு. புர்கின்ஜி வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாசம்ங்கிற ஒரு டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா காயின் பண்ணாரு. அதாவது நம்ம வந்து இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ செல் தியரி that all the plants and animal are composed of the cell and that cell is the basic unit of life was presented by two biologists. ஸோ அந்த செல் தியரி வந்து பார்த்திங்கன்னா 2 biologists வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, ஸ்க்லீடன் அண்ட் ஸ்குவான். ஸ்க்லீடன் வந்து 1838லேயும் ஸ்குவான் வந்து 1839லேயும். The cell theory was further expanded by Virchow. ஸோ விர்ச்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. அதாவது 1855ல் அவர் என்ன சொல்கிறாருன்னா பழைய செல்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா புது செல்லாக வந்து வருது. அதாவது all cells arise from the pre-existing cells. With the discovery of electron microscope in 1940, it was possible to observe and understand the complex structures of the cell and its various organelles. The invention of magnifying lenses led to the discovery of the microscopic world. It is known that a single cell may constitute a whole organism as in amoeba. ஸோ 1940ல் வந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வேரியஸ் செல் ஆர்கனல்ஸை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடிஞ்சது. கிளாமிடோமோனஸ், அமீபா, பாரமெசியம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸில் ஏன் யூனிசெல்லுலார் சொல்கிறாங்கன்னா யூனினா 1 அதாவது சிங்கிள். ஸோ யூனிசெல்லுலார் சிங்கிள் செல்லாக இருக்கிறதுனால இது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஸோ அதுவே நம்ம ஹியூமன்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஏன்னா பார்த்திங்கன்னா மல்டினா மெனி, நம்ம வந்து நிறைய செல்லால் கிரியேட் ஆனதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கி, பிளான்ட், அனிமல்ஸ் எல்லாமே வரும். ஸோ எவ்ரி மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் ஹேஸ் கம் ஃப்ரம் சிங்கிள் செல். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே செல்லில் தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம போன வருஷத்துமே பார்த்துருப்போம். செல் டிவைட் டு ப்ரொடியூஸ் செல் ஆஃப் தேர் ஓன் கைண்ட். ஆல் செல்ஸ் தஸ் கம் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து செல்லாம் டிவைட் ஆகும். We can try preparing temporary amounts of leaf peels, tip of roots and of onion and even peels of onion of different sizes. After performing the activity, let us see what the answers for the following questions would be. Do all cells look alike in terms of shape and size? Do all cells look alike in structure? Could we find difference among cells from different parts of the plant body? What similarities could we find? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனியன் பீல்ஸோட லீஃப்லேருந்து ஒரு பாட்டும், ரூட்லேருந்து ஒரு பாட்டும், ஆனியனோட பீல்லேருந்து ஒரு பாட்டும் எடுக்க சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் வைக்க சொல்கிறாங்க. எல்லாத்தோட செல்லும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இருக்காது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹியூமன் பீயிங்லேயும்
Some organisms could have cell of different kinds. Look at the following pictures. It depicts some cell from the human body. ஹியூமன் பாடியில் இருக்கிற சில செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து நிறைய செல் வந்து நம்ம பாடியில் இருக்கும். ஸோ மசில் செல், பிளட் செல், நர்வ் செல், போன் செல், ஃபேட் செல், ஓவியம், ஸ்பெர்ம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல் வந்து நம்ம பாடியில் இருக்கும். ஓவியம் வந்து ஃபீமேலுக்கும், ஸ்பெர்ம் வந்து மேலுக்கும் இருக்கும். The shape and size of cell are related to specific function they perform. Some cells like amoeba have changing shapes. ஸோ ஒரு ஷெல்லோட சைஸும் ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அமீபாக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னால அதோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். In some cases, the cell shape could be more or less fixed and peculiar for a particular type of cell. For example, nerve cell has a typical shape. ஸோ ஒரு செல்லோட ஆர்கனலுக்கு ஏற்ற மாதிரியும் அதோட சைஸும் ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நர்வ் செல் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக புழு மாதிரியே இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நர்வ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நர்வ் செல்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது, லென்த்தாக இருக்குது. Each living cell has the capacity to perform certain basic functions that are characteristic of all living forms. How does a living cell perform these basic functions? We know cells perform these basic functions. We know that there is a division of labor in multicellular organisms such as human beings. So எல்லா லிவிங் பீங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட உடம்புக்குள்ளே நிறைய லேபர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்குள்ளே ஹார்ட் இருக்குது. ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை பம்ப் பண்ணுது. ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்மளோட லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து இன்ஹேல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு செல்லுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய செல் ஆர்கனைஸ் இருக்கும். ஸோ ஈச் கைண்ட் ஆஃப் செல் ஆர்கனைஸ் பெர்ஃபார்ம் ஸ்பெஷல் ஆக்ஷன் சச் அஸ் மேக்கிங் நியூ மெட்டீரியல் இன் செல். ஸோ இந்த மாதிரி புதுசாக மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைஸ் இருக்கிறதுனால தான் செல்லே இருக்குது. ஸோ இப்போ நம்ம செல்லோட ஆர்கனைஸை பற்றி ஒன்று பார்க்கலாம். We saw above the cell has special components called organelles. How is a cell organized? If you study a cell under a microscope, you would come across three features in almost every cell: plasma membrane, nucleus and cytoplasm. All activities inside the cell and interaction of the cell with the environment are possible due to these features. Let us see how. ஸோ நம்ம முன்னாடி படித்த வந்து பார்த்துருப்போம். செல் வந்து நிறைய ஸ்பெஷல் காம்பனன்ட்ஸ் வச்சுருக்கோம். அதாவது செல் ஆர்கனிசம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம செல்லை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எல்லா செல்லையும் இருக்கும்: பிளாஸ்மா மெம்பரேன், நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். ஸோ இந்த செல் நடக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்மா மெம்பரேன் இல்லைனா செல் மெம்பரேன். ஸோ 2-3 தான், அதை வந்து நம்ம பார்க்கலாம். This is the outermost covering of the cell that separates the contents of the cell from its external environment. The plasma membrane allows or permits the entry and exit of some material in and out of the cell. It also prevents movement of some other materials. The cell membrane therefore is called a selectively permeable membrane. So இந்த plasma membrane வந்து நீங்கள் ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு வாட்டர் பலூன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டர் பலூனில் நீங்கள் வந்து ஒரு பலூன் இருக்குது, அதான் செல் மெம்பரேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சைட்டோபிளாசம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பாலை வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு செல்லாக வந்து நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இப்போ ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, பலூனில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியிலையும் உள்ளேயும் வந்து போக முடியாது எந்த ஒரு ஏராலையும் தண்ணியாலையும். ஆனால் இந்த செல் மெம்பரேனில் வந்து பார்த்திங்கன்னா இது நினச்சா வெளியில் இருக்கிற கேஸை உள்ளே இருக்க முடியும், உள்ளே இருக்கிற கேஸை வெளியே கொண்டு போக முடியும். அதே மாதிரி வாட்டரையும் வெளியில் இருக்கிற வாட்டரை உள்ளே கொண்டு போக முடியும், உள்ளே இருக்கிற வாட்டரை வெளியே கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் சொல்லலாம், இப்போ தான் மூடி இருக்குன்னு சொன்னால் எப்படி வந்து வெளியில் வந்து வாட்டரும் உள்ளே போகுது, உள்ளே இருக்கிற வாட்டர் வெளியே போகுது, இந்த மாதிரி கேஸ் நடக்குதுன்னா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா how does the movement of substance take place into the cell? How does substance move out of the cell? Some substance like carbon dioxide or oxygen can move across the cell membrane by a process called diffusion. So diffusionங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால மட்டும்தான் இந்த செல் மெம்பரேனால்
கேஸஸோ ஆக்சிஜன், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா செல் மெம்பரேனுக்கு வெளியும் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ண முடியுது. We have studied the process of diffusion in earlier chapters. We saw that there is a spontaneous movement of a substance from a region of high concentration to a region of low concentration. So high concentration இருந்து low concentration வந்து ஒரு substance மூவ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா diffusion சொல்லுவாங்க. Something similar to this happens in cell when, for example, some substance like CO2, which is a cellular waste and requires to be extracted out of the cell, accumulates in high concentrations inside the cell. ஸோ இப்போ வந்து சாதாரணமாக பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்குள்ளே வந்து CO2 ஜென்ரேட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லுலார் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயாகணும். ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்குள்ளே புஷ் பண்ணும். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், அதுவே வெளியில் வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலயமா உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே வந்து இதை புஷ் பண்ணும். As soon as there is a difference of concentration of CO2 inside and outside the cell, CO2 moves out of the cell from region of high concentration to a region of low concentration. Similarly, O2 enters the cell by process of diffusion. ஸோ எந்த மாதிரி CO2 வந்து ஒரு செல்லுக்கு தேவையில்லையோ அதே மாதிரி O2 வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லுக்கு தேவை. அதாவது ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் ஒரு செல்லால் ரன் ஆக முடியும். ஸோ அதே மாதிரி ஆக்சிஜனோட குறைபாடு நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் ஆக்சிஜன் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலயமா பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. கேஸஸ் எக்ஸ்சேஞ்சோ வாட்டர் எக்ஸ்சேஞ்சோ, வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். வாட்டர் ஆல்சோ obeys the law of diffusion. The movement of water molecules through such a selectively permeable membrane is called osmosis. ஸோ கேஸை வந்து டிஃப்யூஷன் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஆஸ்மோசிஸ்னு சொல்கிறாங்க. The movement of water across the plasma membrane is also affected by the amount of substance dissolved in the water. ஸோ plasma membrane-குள்ளே போகிற மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த வாட்டரில் இருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். Thus, osmosis is the net diffusion of water across a selectively permeable membrane toward a higher solute concentration. What will happen if we put an animal cell or plant cell into a solution of salt or sugar in water? One of the following three things could happen. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல் வாட்டர் செல் எடுத்து ஒரு சுகர் இல்லைனா சால்ட் சொல்யூஷன் போட்டேன்னு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 3 விஷயம் நடக்கலாம். என்னென்னா ஃபர்ஸ்ட், the medium surrounding the cell has a higher water concentration than the cell, meaning that the outside solution is very dilute. The cell will gain water by osmosis. ஸோ வெளியில் இருக்கிற தண்ணியோட டைல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து கெயின் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன் சொல்கிறாங்க. Water molecules are free to pass across the cell membrane in both directions, but more water will come into the cell than will leave. ஸோ வெளியில் போகிறத விட வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்து உள்ளே தான் வரும். The net overall result is the water enters the cell. The cell is likely to swell up. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை தண்ணிக்குள்ளே போடுறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெல் ஆகும். The medium has exactly the same water concentration as the cell. ஸோ ஒரே டென்சிட்டி வந்து இருந்ததுன்னா there will be no dead movement of the water across the cell membrane. Such solution is known as isotonic solution. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே டென்சிட்டியில் இருக்கிற செல்லும் அந்த இருக்கிற லிக்விடை வந்து பார்த்திங்கன்னா ஒரே டென்சிட்டி இருந்ததுன்னா எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. அதாவது சேஞ்ச் நடக்கும். ஸோ உள்ளேயும் தண்ணி போகும், வெளியும் தண்ணி வரும். ஸோ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே ரேட்டில் இருக்கிறதுனால சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்கும். If the medium has a lower concentration of water than the cell, meaning that there is a very concentrated solution. So ரொம்ப கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன், அதாவது வாட்டரில் சால்ட் இல்லைனா சுகர் சொல்யூஷன் அந்த மாதிரி சொல்யூஷன் இருந்ததுன்னா செல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து லூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி லூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா such a solution is known as hypertonic solution. ஸோ வாட்டரோட வாட்டர் வந்து கம்மியான டென்சிட்டி இருந்ததுன்னா அது வந்து ஹைப்போட்டோனிக், அதுவே ரெண்டுமே ஈக்குவல் இருந்ததுன்னா ஐசோட்டோனிக், அதுவே ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஹைப்பர்டோனிக். Again, water crosses the cell membrane in both directions, but this time more water leaves the cell than enters it. ஸோ உள்ளே போகிறத விட வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். Therefore, the cell will shrink. Thus, osmosis is a special case of diffusion through a selectively permeable membrane
Now let us try out some following activity. ஸோ இது மூலியம் வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்மோசிஸை வந்து ஒரு எக்கில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ்மோசிஸ் வித் அன் எக். ஸோ ஒரு எக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணணும். ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு சின்ன லேயர் மட்டும் இருக்கணும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடில் வந்து நம்ம அந்த எக்கை வந்து போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஷெல் வந்து வந்துடும். அதாவது அது வந்து கால்சியம் கார்பனேட்னால வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும். ஸோ அது மேலே இருக்கிற ஒரு தின் அவுட்டர் லேயர் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நம்ம வெளியே எடுத்து அதை வந்து பியூர் வாட்டரில் 5 minutes போடணும். ஸோ நம்ம போடுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எக் வந்து ஸ்வெல் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஆஸ்மோசிஸ் மூலியமாக உள்ளே போகுது. Place a small de-shelled egg in a concentrated salt solution and observe for 5 minutes. ஸோ இதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் சொல்யூஷனில் போட்டு அதை எடுத்து மறுபடியும் சால்ட் வாட்டரில் போட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறப்ப என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க் ஆகும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்குள்ளே போகிற தண்ணியை விட வெளில வர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக் வந்து ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். Put dry raisins or apricots in a plain water and leave them for some time. Then place them into a concentrated solution of sugar and salt. You will observe the following. Each gains water and swells when placed in water. However, when placed in the concentration solution, it loses water and consequently shrinks. ஸோ ரைசன்ஸ் அண்ட் ஆப்ரிகாட்ஸ் அதை வந்து போட சொல்கிறாங்க. நம்ம வந்து அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா திராட்சை, இந்த ஸ்வீட்டில் போகிற சின்ன சின்ன திராட்சை வந்து நம்ம தண்ணியில் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்வெல் ஆகும். ஸோ அது வந்து ஸ்வெல் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதுவே அது வந்து நம்ம சால்ட் வாட்டர் இல்லைன்னா சுகர் வாட்டரில் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப ட்ரை ஆகிடும். அதாவது ட்ரை ஆகிற சொல்கிறத விட ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகிடும். யூனிசெல்லுலர் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம் அண்ட் மோஸ்ட் பிளான்ட்ஸ் டென் டு கெயின் வாட்டர் த்ரூ ஆஸ்மோசிஸ். ஸோ நிறையா யூனிக்ஸில் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மோசிஸ் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கெயின் பண்ணுது. அப்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் பை பிளான்ட் ரூட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆஸ்மோசிஸ். ஸோ பிளான்ட் ரூட்ஸ்லேருந்து வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மோசிஸோட ஒரு எக்ஸாம்பிள். Thus, diffusion is important in exchange of gases and water in the life of cell. In addition to this, the cell also obtain nutrition from its environment. Different molecules move in and out of the cell. Though a type of transport requires use of energy. ஸோ இந்த மாதிரி டிஃப்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. The plasma membrane is flexible and is made up of organic molecules called lipids and proteins. However, we can observe the structure of a plasma membrane only through an electronic microscope. ஸோ இந்த plasma membrane வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மாலிக்யூல்ஸால் கிரியேட் இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வெறும் எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப், அதுவும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து தான் பார்க்க முடியும். The flexibility of cell membrane also enables the cell to engulf food and other material from its external environment. Such processes are known as endocytosis. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற ஃபுட்டை என்கல்ஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ அமீபா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் இருக்குன்னா அது வந்து அதோட சூடோபொடியாக, அதாவது 2 ஃபாஸ்பேட்டை வந்து என்கல்ஃப் பண்ணி அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Cell wall. Plant cell, in addition to the plasma membrane, have another rigid outer covering called the cell wall. ஸோ இங்கே எனக்கு நினச்சிருக்கீங்களா, ஏன் நம்மளால் ஹியூமன்ஸ் எல்லாம் நடக்க முடியுது, மூவ் ஆக முடியுது, ஆனால் பிளான்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு? ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரிஜிட்டான கவர், ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டு கட்டி போட்ட மாதிரி ஒரு கவர் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா செல் வால். ஸோ எல்லாம் பிளாஸ்மா மெம்பரேன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அதை வந்து மூவ் பண்ண முடியுது. அதுவும் இது பிளாஸ்மா மெம்பரேனுக்கு அப்புறம் செல் வால்னு சொல்லிட்டு ஒரு வால் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல்லில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செல்லுலோஸால் க்ரியேட்டாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிடாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த செல்லால் மூவ் ஆக முடியாது. ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்குது அது, அதாவது ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த். When living plant cell loses water through osmosis, there is a shrinkage or contraction of the contents of cell away from this cell wall. This phenomenon is known as plasmolysis. ஸோ இதே பிளான்ட் செல்லில் வந்து நடக்கிறப்ப வந்து பிளாஸ்மோலிசிஸ் சொல்கிறாங்க. இந்த செல் வாலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்மோசிஸுக்கும் பிளாஸ்மோலிசிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 5.6 பார்க்கலாம். Mount the peel of rohio leaf in water on a slide and examine cells under the high power of a microscope. Note the small green granules
called chloroplasts. They contain a green substance called chlorophyll. Put a strong solution of sugar or salt on the mounted leaf on the slide. Wait for a minute and observe under a microscope. What do we see? Now place some royal leaves in boiling water for a few minutes. This kills the cells. Then mount one leaf on a slide and observe it under a microscope. Put a strong solution of sugar or salt on the mounted leaf on the slide. Wait for a minute and observe it again. What do we find? Did plasmolysis occur now? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோயோ லீவ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லீஃப் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடில் வந்து வாட்டர் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஸ்லைடில் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு மைக்ரோஸ்கோப்போட ஹை பவரில் வச்சு அதை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்மால் க்ரீன் கிரானியூல்ஸ் வந்து பார்க்க சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து குளோரோபிளாஸ்ட். ஸோ அதுலேருந்து தான் குளோரோஃபில் வந்து கிரியேட் ஆகுது. அதில் குளோரோஃபில் மூலிமா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது. அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து தனக்கு தேவையான ஸ்டார்ச் வந்து கிரியேட் பண்ணிக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சைடில் தான் பார்க்கணும். ஸோ பேசிக்கலாக இந்த செல்லை வந்து நம்ம இப்போது அந்த பிளான்ட்டை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா அது மேலே வந்து கொஞ்சம் சால்ட் கான்சன்ட்ரேட்டடான சுகர் இல்லைனா சால்ட் சொல்யூஷனை போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம பார்க்குறப்போ அது பார்த்திங்கன்னா சுருங்கி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோலிசிஸ் நடந்திருக்கு. அதுவே கொஞ்சம் ரோயோ லீவ்ஸ் வந்து அடுத்த தடவை எடுக்கிறப்போ அந்த மைக்ரோஸ்கோப்பில் வைக்கிறது முன்னாடி பாயில் பண்ணிடுறோம். ஸோ பாயில் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக வருதுனால எல்லா பிளான்ட் செல்ஸும் பார்த்திங்கன்னா இறந்துடும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் டெட் செல்ஸை நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை செக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். அதுவே அதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்ட்ராங் சொல்யூஷன் வந்து போர் பண்ணக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோலிசிஸ் வெறும் லிவிங் செல்ஸ்க்கு மட்டும் தான் நடக்கும். இது மாதிரி ஆஸ்மோசிஸும் டிஃப்யூஷனும் லிவிங் செல்ஸ்க்கு மட்டும் தான் நடக்குமே தவிர டெட் செல்ஸ்க்கு நடக்காது. What we infer from this activity, it appears that only living cells and not dead cells are able to absorb water by osmosis. Cell walls permit the cell of plants, fungi and bacteria to withstand very dilute hypotonic external media without bursting. In such media, the cell tend to take up water by osmosis. The cell swells, building up pressure against the cell wall. The cell wall exerts an equal pressure against the swollen cell. Because of their wall, such cells can withstand much greater changes in the surrounding medium than animal cells. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன் வந்து இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து உள்ளே அதிகமாக ஏறும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது பிளான்ட் செல்லாக இருந்ததுன்னா செல்வால் வந்து அது உள்ளே போகிறத அந்த பர்ஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அனிமல் செல்லை விட செல்வாலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவு தண்ணியை வந்து அதால் தாக்கு பிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலூனில் வந்து நீங்கள் வாட்டர் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே பிடிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக பர்ஸ்ட் ஆகிடும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பலூன் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுறீங்க, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸ்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை தண்ணி பிடிச்சிங்கன்னா ஒன்று அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஏறாது. ஒரு வழி ஏறினாலும் அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வெடிக்க விடாது. ஸோ அதே தான் இங்கே நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்வால் இருக்கிறதுனால பிளான்ட்ஸில் தான் அதிகமான அளவு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க முடியும். ஸோ நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் வெல்கம் டு அவர் வீடியோ. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்சியில் சயின்ஸ் சாப்டர் 5 த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 5.2.3 நியூக்ளியஸ். ஸோ போன வீடியோவோட எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூக்ளியஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா remember the temporary amount of onion peel we prepared. We had put iodine solution on the peel. Why? What would we see if we tried to observing the peel without putting the iodine solution? Try it and see what the difference is. Further, when we put iodine solution on the peel, did each cell get evenly colored? According to their chemical composition, different regions of cell get colored differently. So நம்ம வந்து ஒரு ஆனியன் பீலை வந்து ஒரு மவுண்ட் கிரியேட் பண்ணதை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் அயோடின் சொல்யூஷன் போடுறோம்? ஸோ அது போடலைன்னா அது போடாமல் வந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்?
ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அயோடின் சொல்யூஷன் போடுறப்போ எல்லா செல்லும் வந்து ஈவன்லி கலர்ட் ஆச்சா, இல்லைனா ஒரு செல் மட்டும் கொஞ்சம் டார்க்காகவும் ஒரு செல் வந்து லைட்டாகவும் கலர்ட் ஆச்சா. Apart from iodine solution, we could also use saffron in solution or methylene blue solution. ஸோ இந்த saffron in solution methylene blue solution வந்து பார்த்திங்கன்னா கலரிங் சப்ஸ்டன்சஸ். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து ஸ்டெயின் ஆகும். அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் செல்லை வந்து ரொம்ப கிளியராக பார்க்க முடியும். We observe cell from an onion. Let us now observe cell from our own body. ஸோ ஆனியன்லேருந்து செல்லை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஓன் பாடியில் இருக்கிற செல்லை வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ ஆக்டிவிட்டி 5.7. Let us take glass slide with a drop of water on it. Use an ice cream spoon. Gently scrape the inside surface of the cheek. Does any material get stuck on the spoon? With the help of a needle, you can transfer this material and spread it evenly on the glass slide. Kept ready for this. To color the material, we can put a drop of methylene blue solution on it. Now the material is ready for observation under microscope. Do not forget to put a cover slip on it. What do we observe? What is the shape of the cell we see? Draw it on an observation sheet. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்லைட் எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த கிளாஸ் ஸ்லைடில் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து போட சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீக்கோட இன்சைட் வந்து ஸ்க்ராப் பண்ண சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்க்குள்ளே வந்து நம்மளோட சீக்கோட இன்னர் சர்ஃபேஸை வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ராப் பண்ண சொல்கிறாங்க. ஏதாவது அதில் கொஞ்சம் மெட்டீரியல் கிடைக்கும். ஸோ அதிலேருந்து இடம் பண்ண சொல்கிறாங்க. ஒரு நீடலோட ஹெல்ப்போட அந்த கிளாஸ் ஸ்லைடில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கலர் பண்ணுறதுக்காக அதில் வந்து பார்த்திங்கன்னா மெத்லைன் ப்ளூ சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி மவுண்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷனுக்காக மைக்ரோஸ்கோப் கீழே வைக்கலாம். ஸோ கவர் ஸ்லிப்போட வந்து மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம்? இட் இஸ் த ஷேப் ஆஃப் த செல் வி சி. ட்ரா இட் ஆன் த அப்சர்வேஷன் ஷீட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறப்போ நம்மளோட சீக்குக்குள்ளே இருக்கிற செல், அதாவது ஸ்கின் செல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சம் வந்து எடுக்க முடியும். அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சம் செல்லை வந்து பார்க்க முடியும். Was there a darkly colored spherical or oval dot-like structure near the center of each cell? This surface is known as nucleus. Were there similar structures and in onion peel cells? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. ஆனால் ஒரு விஷயம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். The nucleus has a double layered covering called nuclear membrane. The nuclear membrane has pores which allows the transfer of material from inside the nucleus to its outside. That is the cytoplasm, which we will talk about in section 5.2.4. ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர்ட் கவரிங் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. இது வந்து நியூக்ளியர் என்வலப்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் மெம்பரேன் வந்து பார்த்திங்கன்னா சில போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல் வந்து நடக்கும். எதுலேருந்து எது வரைக்கும்னா நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம்குள்ளே சில ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். The nucleus contains chromosomes which are visible as rod-like structures only when the cell is about to divide. ஸோ செல் டிவிஷன் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த செல் டிவிஷன், ஒரு செல் வந்து பழசாகிறப்போ இல்லைனா ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து டிவைட் ஆகும். ஸோ அது டிவைட் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து செல் டிவிஷன் சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாப்டரில் லேட்டராக படிக்கலாம். ஸோ அந்த செல் டிவிஷன் நடக்கிறப்போ வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியஸ்குள்ளே வந்து குரோமோசோம்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ராட் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். Chromosome contain information for inheritance of characters from parents to next generation in the form of DNA. Deoxyribonucleic acid molecules. ஸோ இந்த குரோமோசோம்ஸ் வந்து என்ன வச்சுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்ஹெரிட்டன்ஸ், எதோட இன்ஹெரிட்டன்ஸ்னால் அதோட பேரண்ட்ஸோட இன்ஹெரிட்டன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இதுதான் வச்சுருக்கோம். ஸோ எது மூலயமா இந்த ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இதால் அதோட பேரண்ட்ஸோட செல்லேருந்து சில கேரக்டர்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்து கொடுக்க முடியும். Chromosomes are composed of DNA and protein. DNA molecules contain the information necessary for the constructing and organizing cells. ஸோ இந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அது என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் ஆர்கனைசிங் செல்ஸ். ஸோ செல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபங்க்ஷனிங் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் கால்ட் ஜீன்ஸ். ஸோ இந்த
டிஎன்ஏவோட ஃபங்க்ஷனிங் செக்மெண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்னு சொல்கிறாங்க. இன் செல் விச் இஸ் நாட் டிவைடிங் திஸ் டிஎன்ஏ இஸ் ப்ரெசென்ட் as த பார்ட் ஆஃப் குரோமாட்டின் மெட்டீரியல். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, செல் டிவிஷன் நடக்கிறப்போ வந்து குரோமோசோம்ஸாக இருக்கிறது செல் டிவிஷனுக்கு முன்னாடி குரோமாட்டின் மெட்டீரியலாக இருக்கும். ஒருவேளை செல் டிவிஷன் நடக்கும் போதுனா அது வந்து குரோமோசோம்ஸாக மாறிடும். Chromatic materials is visible as entangled mass of thread-like structure. Whenever the cell is about to divide, the chromatin material gets organized into chromosomes. So, இந்த chromatin material வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு த்ரெட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து போடுறப்போ எந்த மாதிரி என்டாங்கிள்டாக ஒரு இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த chromatin material இருக்கும். அது வந்து செல் டிவைட் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோமோசோம்ஸாக ஆர்கனைஸ் ஆகும். The nucleus plays a central role in cellular reproduction, the process by which a single cell divides and forms two new cells. It plays a crucial part along with the environment in determining the way the cell will develop and what form it will exhibit at maturity. So இந்த cellular reproduction வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் வந்து ஒரு சென்ட்ரல் ரோ வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இது என்ன ப்ராசஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் செல் வந்து டூ நியூ செல்ஸை வந்து டிவைட் ஆகுது. ஸோ இது வந்து இன்னொரு குரூஷியலான பார்ட்டும் ப்ளே பண்ணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலாங் வித் த என்விரான்மெண்ட் இன் டிட்டர்மினிங் த வே ஆஃப் த செல் வில் டெவலப் அண்ட் வாட் இட் வில் ஃபார்ம் எக்ஸிபிட் அட் மெச்சூரிட்டி. ஸோ இப்போது வந்து வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த செல் வந்து எப்படி மாறணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியஸ் வந்து டிசைட் பண்ணும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஹியூமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்காங்க. In determining the way the cell will develop and what form it will exhibit at the maturity. ஸோ மெச்சூரிட்டி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஃபார்ம் வந்து எக்ஸிபிட் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிசைட் பண்ணும் பை டைரக்டிங் த கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல். ஸோ அந்த செல்லோட கெமிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது டைரக்ட் பண்ணுது. In some organism like bacteria, the nuclear region of cell may be poorly defined due to the absence of nuclear membrane. Such an undefined nuclear region containing only nucleic acid is called as nucleoid. Such organisms whose cell lack a nuclear membrane are called prokaryotics. So, சில organism like bacteria வந்து பார்த்தீங்கன்னா nuclear region of the cell may be poorly defined. ஸோ அந்த நியூக்ளியர் ரீஜன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு கிளியராக தெரியாது, கொஞ்சம் புவர்லி டிஃபைனாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மெம்பர் வந்து அதில் ஆப்சன்ஸாக இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியர் மெம்பரேன் இல்லாததுனால அந்த நியூக்ளியஸ் வந்து சைட்டோபிளாசமோட கான்டாக்ட் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியூக்ளியர் ஆசிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியாய்னு சொல்லுவாங்க. சச் ஆர்கானிசம் ஹூ செல் லேக் நியூக்ளியர் மெம்பரேன் கால் ப்ரோக்ரியாட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நியூக்ளியர் மெம்பரேன் இல்லாத நியூக்ளியஸ் வந்து கலங்கி போயிருக்கிற செல்லை தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரியாட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோக்ரியாட்டிக்ங்கிற பேர் வந்து ஏன் வந்தது? ப்ரோனா வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ் ஆர் ப்ரைமரி. ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் இல்லைனா ப்ரைமரின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்படியே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது அந்த மாதிரி. அதே கரியோட்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரியோட்டை வந்து நம்ம வந்து கரையான்னு எடுத்துக்கலாம். ஸோ கரையான் என்ன வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ். ஸோ கரையோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே மீனிங் தான். ஸோ ப்ரோக்ரியாட்டிக் ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இல்லைனா ப்ரைமரி நியூக்ளியஸ். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது. Organism cell having a nuclear membrane are called eukaryotics. Prokaryotic cell also lack most of their other cytoplasmic organelles present in eukaryotic cells. ஸோ அதே மாதிரி செல் மெம்பரேன் இருக்கிற செல்லை வந்து பார்த்திங்கன்னா யூக்ரியாட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ரியாட்டிக்ஸில் செல் மெம்பரேன் மட்டும்தான் இல்லைன்னு பார்த்திங்கன்னா நிறைய சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸும் இருக்காது. ஆனால் யூக்ரியாட்டிக் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே இருக்கும். Many of the functions of such organelles are also performed by poorly organized parts of cytoplasm. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டோபிளாசமால் ரொம்ப புவர்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த யூக்ரியாட்டிங்கிற பேரியா வந்து பார்த்திங்கன்னா யூனா உண்மையானது. ஸோ அதே கரியாட்டிக்னா நியூக்ளியஸ். ஸோ ஒரு உண்மையான நியூக்ளியஸ் இருக்கிற செல்லை தான் வந்து பார்த்திங்கன்னா யூக்ரியாட்டிக் செல்னு சொல்லுவாங்க. The chlorophyll in photosynthesis, prokaryotic bacteria is associated with membranous vessels, but not with plastids as in eukaryotic cells. So இந்த membranous vessel என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா bag-like structures. ஸோ இது மூலியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோகரியாட்டிக் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை வந்து யூஸ் பண்ணுது. ஆனால் நம்ம சாதாரண யூக்ரியாட்டிக் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ரியாட்டிக் செல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல் வால் இருக்குது, பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது, சில ரீபோசோம்ஸ் இருக்குது. நியூக்ளியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஃபினட்டான ஷேப்பே இல்லை, ரொம்ப கலங்கமாக இருக்குது. Cytoplasm. When we look at the temporary mounds of onion peel as well as human cheek cells, we can see a large region of each cell enclosed by the cell membrane. This region takes up very little stain. It is called the cytoplasm. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் பீல்லையும் ஹியூமன் சீக் செல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறப்போ நம்ம வந்து லார்ஜ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா என்க்ளோஸ்டாக இருக்குது. எதால் வந்து பார்த்திங்கன்னா செல் மெம்பரேனால் என்க்ளோஸ் ஆகிருக்குது ஒரு லார்ஜ் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு ஸ்டெயின் தான் எடுக்குது. The cytoplasm is the fluid containing inside the plasma membrane. It also contains many specialized cell organelles. Each of these cell organelles perform a specific function for the cell. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மெனி ஸ்பெஷலைஸ்ட் செல் ஆர்கனல்ஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனல்ஸ் பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஃபார் த செல். ஸோ இதில் இருக்கிற ஆர்கனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லுக்கு தேவையான நிறைய ஃபங்க்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. Cell organelles are enclosed by membrane. In prokaryotes, besides the absence of a defined nuclear region, the membrane-bound cell organelles are also absent. On the other hand, the eukaryotic cell have nuclear membrane as well as membrane-enclosed organelles. ஸோ இந்த செல் ஆர்கனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெம்பரேன்ஸால் என்க்ளோஸ்டாக இருக்குது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டோபிளாசமோட கான்டாக்ட் இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்குது. ஆனால் இந்த ப்ரோகரியோட்டிக்ஸில் பிசைட் த ஆப்சன்ஸ் ஆஃப் டிஃபைன் நியூக்ளியர் ரீஜன் த மெம்பரேன் போன் ஆர்கனல்ஸ் ஆர் ஆல்சோ அப்சென்ட். ஸோ இந்த நியூக்ளியர் ரீஜன் மட்டும் டிஃபைன்டாக இருக்காமல் இல்லாமல் மெம்பரேன் போன் ஆர்கனல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்சென்ட்டாக இருக்குது. ஆன் த அதர் ஹேண்ட் த யூக்ரியாட்டிக் செல் ஹாவ் அ நியூக்ளியர் மெம்பரேன் ஆஸ் வெல் ஆஸ் அ மெம்பரேன் என்க்ளோஸ்ட் ஆர்கனல்ஸ். ஆனால் இந்த யூக்ரியாட்டிக் செல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேனும் இருக்குது, மெம்பரேன் என்க்ளோஸ்ட் ஆர்கனல்ஸும் இருக்குது. The significance of membranes can be illustrated with the example of viruses. Viruses lack any membranes and hence do not show the characteristics of life until they enter a living body and use its cell machinery to multiply. So இந்த மெம்பரேன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எதுக்கு வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா வைரஸஸ். ஸோ வைரஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெம்பரேன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இது ஷோ பண்ணாது. ஸோ ஏதாவது ஒரு லிவிங் பாடியில் வந்து இது என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் அதோட செல் மிஷினரி யூஸ் பண்ணி இது மல்டிப்ளை ஆகவே ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம இன்டேக் கொஸ்டின்குள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. Fill in the gaps in the following table illustrating difference between prokaryotic and eukaryotic cells. ஸோ ப்ரோக்ரியாட்டிக்கும் யூக்ரியாட்டிக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு டேபிளர் காலமாக நம்ம கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ண சொல்கிறாங்க சில கேப்ஸை. Prokaryotic cell size generally small 1 to 10 micrometer. 1 micrometer is equal to 10 to the power of minus 6 meter. ஸோ இந்த ப்ரோக்ரியாட்டிக் செல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி சின்னதாக தான் இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 to 10 அதாவது மைக்ரோமீட்டர். ஸோ இந்த மைக்ரோமீட்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 10 பவர் மைனஸ் 6 மீட்டர். யூக்ரியாட்டிக் செல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 5 to 100 மைக்ரோமீட்டர். ஸோ நியூக்ளியர் ரீஜியன் நாட் வெரி வெல் டிஃபைன்டு. ஸோ நியூக்ளியர் ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டிஃபைன்லாம் இருக்காது. அண்ட் நாட் சரௌண்டட் பை எ நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் நோன் ஆஸ் நியூக்ளியாய்டு. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரியாட்டிக் செல்லில் குரோமோசோம் வந்து சிங்கிள், யூக்ரியாட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1 குரோமோசோம். ஸோ நிறைய குரோமோசோம் இருக்கு. மெம்பரேன் போன் செல் ஆர்கனல்ஸ் ஆப்சென்ட். யூக்ரியாட்டிக் செல்ஸில் மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆன்சர் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காஷ், நான் அப்துல் வெல்கம் டு அரபீடியா. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 சயின்ஸில் சாப்டர் 5 த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம்.
இப்போ நான் 5.2.5 செல் ஆர்கனல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செல் ஆர்கனல்ஸ். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஹியூமன் பாடிக்கு ஆர்கனல்ஸ் இந்த லங்ஸ், ஹார்ட், பிரெயின், கிட்னிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு செல்லுக்கும் அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Every cell has a membrane around it to keep its own contents separate from the external environment. Large and complex cells, including cells from multicellular organisms, need a lot of chemical activities to support their complicated structures and function. To keep these activities of different kinds separate from each other, these cells use membrane-bound little structures or organelles within themselves. So, every cell, எல்லா செல்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கும். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு எதுலேருந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து. ஸோ நிறைய லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் செல்ஸ் இன்க்ளூடிங் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். ஸோ இந்த மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் இருக்கிற செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் செய்கிறதுக்காக ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும், இல்லைன்னா மெம்பரேன் பவுண்ட் லிட்டில் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூக்கரியாட்டிக் செல் தட் டிஸ்டிங்விஷ் தெம் ஃப்ரம் ப்ரோக்ரியாட்டிக் செல். ஸோ ப்ரோக்ரியாட்டிக் செல்லை விட யூக்ரியாட்டிக் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் மெம்பரேன்ஸ் செல் ஆர்கனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த ப்ரோக்ரியாட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செல் ஆர்கனலும் இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டோபிளாசமே வந்து சில வீக் பார்ட்ஸை வச்சு அதை வந்து மேனேஜ் பண்ணும். Some of these organelles are visible only with an electron microscope. ஸோ நார்மலாக ஒரு சாதாரண மைக்ரோஸ்கோப்பை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு செல்லையும் அதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸையும் பார்க்க முடியும், அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற சைட்டோபிளாசமையும். ஆனால் இந்த செல் ஆர்கனல்ஸ் பார்க்கணுன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ணணும். We have talked about the nucleus in a previous section. Some of important example of cell organelles which we will discuss now are endoplasmic reticulus, Golgi apparatus, lysosomes, mitochondria and plastids. They are important because they carry out some very crucial functions in cells. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில செல் ஆர்கனல்ஸ் வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான வந்து பார்த்திங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி apparatus, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பிளாஸ்டிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இந்த இடத்துல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட புக் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து அதோட பேர் கொடுத்துருக்கோம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபர்ஸ்ட் பார்ட். The endoplasmic reticulum (ER) is a large network of membrane-bound tubular and sheaths. It looks like a long tube or round or oblong bags, vesicles. ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் நெட்வொர்க் ஆஃப் மெம்பரேன் போன் டியூப்லர் அண்ட் ஷீட்ஸ். ஸோ இந்த நிறைய டியூப்லர்ஸும் ஷீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் நெட்வொர்க்காக மெம்பரேன் பவுண்டாக இருக்கிறது தான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இந்த it looks very long tubes or round of oblong bags, vesicles. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாங் டியூப்ஸ் மாதிரி இருக்கும், இல்லைனா oblong bags மாதிரி இருக்கும். அதாவது இது வெசைக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. The ER membrane is similar in structure to plasma membrane. The two are types of ER, rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. ஸோ இந்த endoplasmic reticulum வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், rough endoplasmic reticulum, smooth endoplasmic reticulum. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நம்ம RER and SERன்னு சொல்லலாம். Rough endoplasmic reticulum looks rough under a microscope because it has particles called ribosome attached to its surface. The ribosomes which are present in all active cells are the sites of protein manufacture. ஸோ இந்த rough endoplasmic reticulumல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைபோசோம்ஸ் இருக்கும். இந்த ரைபோசோம் இருக்கிறதுனால தான் அது வந்து ரஃப்பாக தெரியுது. ஸோ இந்த ரைபோசோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டிவ் செல்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோட்டீனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும். The manufactured proteins are sent to various places in the cell depending on need using the ER. The SER helps in the manufacturing of fat molecules or lipids. Proteins and lipids help in building the cell membrane. ஸோ இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் வந்து ரிபோசோம்ஸ் வச்சு எப்படி ப்ரோட்டீன் கிரியேட் பண்ணுறதோ, இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து லிப்பிட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது, இல்லைனா ஃபேட் மாலிகல்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் மெம்பரேன் பயோஜெனசிஸ். ஸோ மெம்பரேன் பயோஜெனசிஸ்னால் இந்த செல் மெம்பரேனை வந்து
கிரியேட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ some other protein and lipid function as enzymes and hormones. Although the ER varies greatly in appearance in different cells, it always forms a network system. So some other proteins and lipids வந்து பார்த்தீங்கன்னா என்சைம்ஸாகவும் ஹார்மோன்ஸாகவும் வேலை செய்யுது. ஸோ எல்லா செல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரொம்ப கிரேட்லி வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற இடத்த பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மூத்தாக இருக்கிறது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப்பாக இருக்கிறது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ அந்த ரஃப்பாக இருக்கிறதுல சின்ன சின்ன டாட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிபோசோம்ஸ். Thus, one function of the ER is to serve as channels for the transport of material, especially proteins, between various regions of cytoplasm or between the cytoplasm and the nucleus. The ER also function as cytoplasmic network, providing a surface for some of the biochemical activities of the cell. In the liver cell, a group of animal cells called vertebrates, SCR plays a crucial role in detoxifying many poisons and drugs. ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நிறைய டிரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல், அதாவது மெயின்லி ப்ரோட்டீனை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது கோல்கி apparatus. The Golgi apparatus, first described by Camillo Golgi, consists of a system of membrane-bound vesicles, flattened sacs, arranged approximately parallel to each other in stacks called cisterns. These membranes often have connection with the membranes of ER and therefore constitute another portion of the complex cellular membrane system. ஸோ இந்த கோல்கி apparatus வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேமிலோ கோல்கி தான் டிஸ்கிரைப் பண்ணார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் மெம்பரேன் போர்ட் வெசைக்கிள்ஸ் மாதிரி, அதாவது ஃப்ளாட் அண்ட் சாக்ஸ். ஸோ நிறைய சாக்ஸை வந்து ஒன்றா சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். These membranes often have connection with the membrane of endoplasmic reticulum and therefore constitute another portion of a complex cellular membrane system. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ERஓட கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு செல்லுலார் மெம்பரேன் சிஸ்டம் வந்து ப்ராசஸ் பண்ணுது. The material synthesized near the ER is packaged and dispatched to various targets inside and outside the cell through the Golgi apparatus. Its function include the storage, modification and package of products in vesicles. In some cases, complex sugar may be made from simple sugars in the Golgi apparatus. The Golgi apparatus is also involved in the formation of lysosomes. So, in the Golgi apparatus என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து வர ரைபோசோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ் ப்ரோட்டீன் தான் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்டிவ் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸு சிம்பிள் சுகர்ஸாக கூட கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது வந்து லைசோசோம்ஸையும் ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆர்கனல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ், மாடிஃபிகேஷன், பேக்கேஜிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து இதை வந்து யார் வந்து டிஸ்கிரைப் பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேமிலோ கோல்கி. Camillo Golgi was born at Corteno near Brescia in 1843. He studied medicine at the University of Pavia. After graduating in 1865, he continued to work in Pavia at the Hospital of St. Matthew. At that time, most of his investigations were concerned with the nervous system. In 1872, he accepted the post of Chief Medical Officer at the hospital for the chronically sick at Abbiate Grasso. He first started his investigation into the nervous system in the little kitchen of this hospital. ஸோ கேமிலோ கோல்கி வந்து பார்த்திங்கன்னா பிரஷியாங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கொட்டேனோங்கிற ஊரில் தான் பிறக்கிறாரு. எப்போ வந்து பார்த்திங்கன்னா 1843. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் பவியாங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மெடிசன் படிக்கிறாரு. ஸோ 1865 கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் அதே பவியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டோம் ஹாஸ்பிட்டல், அதாவது செயின்ட் மேத்யூ ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து இவரோட மோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் வந்து தான் வந்தது. அப்புறம் அப்படியே அவர் படிப்படியே ஏறி வந்து பார்த்திங்கன்னா 1872 அப்போது சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரோட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிடச்சிது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டமை பற்றி இவரோட இன்வெஸ்டிகேஷன் வந்து அவரோட ஹாஸ்பிட்டலோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறார், which he had converted into laboratory. ஸோ அந்த கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெபார்ட்டரியாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. However, the work of greatest importance which Golgi apparatus carried out was a revolutionary method of staining individual nerve and cell structures. This method is referred as black reaction. This method uses a weak solution of silver nitrate and is particularly valuable in tracing the process and most delicate ramification of cell. Although his life he continued to work on these lines and modifying and improving this technique. Golgi received the highest honors and award in recognition of his work. He shared the Nobel Prize in 1906 with Santiago Ramon y Cajal for their work on the structure of the nervous system. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்கி வந்து ஹையஸ்ட் ஹானர்ஸ் வந்து அடிக்கிறாரு. அப்புறம் ரமணி காஜலுங்கிற ஒருத்தரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1906 நோபல் பிரைஸையும் எடுக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ரியாக்ஷனுங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கோல்கி apparatus வந்து ட்ரேஸ் பண்ணுறாரு. அதோட ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ இப்போ நம்ம லைசோசோம்ஸ் பற்றி பார்க்கலாம். Structurally, lysosomes are membrane-bound sacs filled with digestive enzymes. These enzymes are made by RER. Lysosomes are a kind of waste disposal system of the cell. These help to keep the cell clean by digesting any foreign material as well as worn-out cell organelles. Foreign material entering the cell organelles. Foreign material entering the cell, such as bacteria or food, as well as old organelles, end up in the lysosomes, which break complex substance into simpler substance. Lysosomes are able to do this because they contain powerful digestive enzymes capable of breaking down all organic material. During the disturbance in cellular metabolism, for example, when the cell gets, so இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த லைசோசோம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக மெம்பரேன் போர்டு சாக்ஸ். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கும். இதை வந்து யார் கிரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ லைசோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லணும்னா சாதாரணமாக வந்து பேசிக்காக சொல்கிறப்போ கைண்ட் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டிஸ்போசல்ஸ் பண்ணோம். These help to clean the cell by digesting any foreign material as well as worn out cell organelles. ஸோ இந்த worn out cell organelles, foreign materials இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பாக்டீரியா, ஃபுட் பார்ட்டிகல்ஸ், ஓல்டு ஆர்கனல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைசோசோம் தான் வந்து க்ளீன் பண்ணும். இது வந்து காம்ப்ளெக்ஸான சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணி சிம்பிளர் சப்ஸ்டன்ஸை கன்வெர்ட் பண்ணும். Lysosomes are able to do this because they contain powerful digestive enzymes capable of breaking down all organic material during the disturbance of incellular metabolism. For example, so in the cellular level குள்ள இருக்கிற மெட்டபாலிசம்ல ஏதாவது ப்ராப்ளம் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்லும் வந்து lysosomes may be burst and the enzyme digests their own cell. Therefore, lysosomes are also known as suicide bags of a cell. ஸோ இந்த மெட்டபாலிசமில் ஏதாவது பிரச்சனை வந்து அந்த செல் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டான், அந்த செல் வந்து இதுக்கு மேலே கேப்பபிள் கிடையாதுன்னா அந்த லைசோசோம் வந்து தானாக வெடித்து அந்த மொத்த செல்லே வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைசோசோம்ஸை இந்த சூசைட் பேக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ 5.2.5 Mitochondria. Mitochondria are known as the powerhouse of the cell. Mitochondria have two membrane coverings. The outer membrane is porous while the inner membrane is deeply folded. These fold increase the surface area for ATP generating chemical reaction. The energy required for various chemical activities needed for life is released by mitochondria in the form of ATP, adenosine triphosphate molecules. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லோட பவர் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா 2 கவரிங்ஸ் இருக்கும், மெம்பரேன் கவரிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போரஸாக இருக்கும், ஆனால் இந்த உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்லி ஃபோல்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி ஜென்ரேட் ஆகிறதுக்கான சர்ஃபேஸ் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். The energy required for various chemical activities needed for life is released by mitochondria in the form of ATP. ஸோ இந்த ஏடிபிங்கிற ஃபார்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா வந்து சில கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நெசசரி ஃபார் லைஃப்பை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த ஏடிபினா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அடனோசைன் ட்ரைஃபாஸ்பேட் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த ஏடிபி வந்து பார்த்திங்கன்னா செல்லோட எனர்ஜி கரன்சியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால சொல்ல முடியும்.
The body uses energy stored in ATP for making new chemical compounds and for mechanical work. ஸோ இந்த ஏடிபி வந்து பார்த்திங்கன்னா நியூ காம்பவுண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கும் மெக்கானிக்கல் ஒர்க்காகவும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும். மைட்டோகாண்ட்ரியா ஸ்டேஜ் ஆர்கனைசர்ஸ் இன் சென்ஸ் தட் தே ஹேவ் தேர் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம். தேர்ஃபோர் மைட்டோகாண்ட்ரியா ஆர் ஏபிள் டு மேக் சம் ஆஃப் தேர் ஓன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஜான ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தானும் அதோட ஒரு டிஎன்ஏ இருக்கும், அப்புறம் வந்து ரைபோசோம்ஸ் இருக்கும். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓன் ப்ரோட்டீன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதோட கண்டிஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்படியா இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 சயின்ஸ் சிபிஎஸ்சியில் சாப்டர் 5 த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா வரைக்கும் நிறுத்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். Plastids are present only in plant cells. There are two types of plastids: chromoplast, color plastids, and leucoplast, white or colorless plastids. Chromoplasts contain the pigment chlorophyll, are known as the chloroplasts. The chloroplasts are important for photosynthesis in plants. Chloroplasts also contain various yellow or orange pigments in addition to chlorophyll. Leucoplasts are primarily organisms in which materials such as starch, oil, and protein granules are stored. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது: குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். ஸோ இந்த குரோமோபிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலர் பிளாஸ்டிக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் இருக்கும், ஆனால் இந்த லியூகோபிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இல்லைனா கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த குரோமோபிளாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில்ங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குளோரோபிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் மட்டும் இல்லாமல் எல்லோ அண்ட் ஆரஞ்ச் பிக்மெண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ குளோரோஃபிலும் சேர்த்து. லியூகோபிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற நிறைய ஆயில், ஸ்டார்ச், ப்ரோட்டீன் கிரானுல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரைமரியான ஆர்கனல். The internal organization of chloroplast consists of numerous membrane layers embedded in a material called the stoma. ஸோ நிறைய மெம்பரேன் லேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்டர்னல் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா குரோமோபிளாஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு சிமிலராக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்டர் லேயர் வந்து மைட்டோகாண்ட்ரியா மட்டுமே மாதிரியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து மைட்டோகாண்ட்ரியா மாதிரியே அதோட ஓன் டிஎன்ஏவும் ரைபோசோம்ஸும் வச்சுருக்கு. ஸோ இப்போ நம்ம 5.2.5 6 அதாவது vacuoles பற்றி பார்க்கலாம். Vacuoles are storage sacs for solid or liquid contents. Vacuoles are small sized in animal cells, while plant cells have very large vacuoles. The central vacuole of some plant cells may occupy 50 to 90% of the cell volume. ஸோ இந்த vacuoles வந்து சாதாரணமாக சொல்லணும்னா ஸ்டோரேஜ் சாக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாலிட் இல்லைனா லிக்விட் கண்டென்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் சாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனிமல் செல் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி பிளான்ட் செல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அனிமல் செல் வந்து நிறையா இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த பிளான்ட் செல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்கும், அதுவே ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சென்ட்ரல் வேக்யூல் வந்து ஒரு பிளான்ட் செல்லில் எவ்வளோ இருக்குன்னா 50 to 90% ஆஃப் த செல் வால்யூம் வந்து அதுதான் ஆக்குபை பண்ணும். In plant cell, vacuoles are full of cell sap and provide turgidity and rigidity to the cell. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாடியில் வந்து நம்மளோட ஸ்கெலிட்டன் இல்லைனா நம்ம எப்படி இருப்போம், நம்மளால் மூவ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு நம்மளோட பாடிக்கு எப்படி ஸ்கெலிட்டன் இருக்குதுனா நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் இருக்குதோ அதே மாதிரி இந்த வேக்யூல் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 50 to 60% 90% ஆஃப் த செல் வால்யூம் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டர்ஜிடிட்டி அண்ட் ரிஜிடிட்டி வந்து செல்லுக்கு கொடுக்குது. Many substances of importance in the life of the plant cell are stored in vacuoles. These include amino acids, sugars, various organic acids, and some proteins. ஸோ இந்த வேக்யூலில் வந்து பார்த்திங்கன்னா லைஃபுக்கு தேவையான நிறைய இம்பார்ட்டண்டான சப்ஸ்டன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்ஸ், சுகர்ஸ், வேரியஸ் ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் சம் ப்ரோட்டீன்ஸ். அண்ட் இந்த சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் இந்த அமீபா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 7th 8th படிச்சிருப்பீங்க. இந்த அமீபா வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து அதோட சுடப்புடைய மூலிமா எடுத்து உள்ள சின்ன அப்சர்வ் பண்ணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செல் மட்டும் தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட் செல்லுமே கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற செல் ஆர்கனல் தான் மொத்தமே ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அது சாப்பிட்ட சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா இதான் ஸ்டோர் பண்ணும். அப்புறம் இன்னும் சில யூனிசெல் ஆர்கானிசம்ஸ்லாம் ஸ்பெஷலைஸ்டு வேக்யூல்ஸ் என்ன பண்ணுன்னா
வாட்டரை வந்து எக்ஸஸ் வாட்டரை வந்து வெளியே எக்ஸ்பெல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. அண்ட் சம் வேஸ்டஸ் ஃப்ரம் த செல். ஸோ செல்லில் இருக்கிற சில வேஸ்டஸையும் வெளியே புஷ் பண்ணுறதுக்காக. Each cell thus acquires its structure and ability to function because of the organization of its membrane and organelles in specific ways. ஸோ எல்லா செல்லும் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் எபிலிட்டி டு ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னா, ஸோ அதோடைய மெம்பரேனும் அதோட ஆர்கனல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் கேஸில் ஃபங்க்ஷன் ஆகிற மட்டும்தான் ஒரு எல்லா செல்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரும் அதோட எபிலிட்டி டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. The cell thus has a basic structural organization. This helps the cell to perform functions like respiration, obtaining nutrition. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா the cell thus has a basic structural organization. ஸோ இது மூலம் வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் வச்சுருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா செல்லை வந்து ரெஸ்பிரேஷன், obtaining nutrition, clearing of waste material, forming new proteins, இந்த மாதிரி வேலையெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. Thus the cell is the fundamental structural unit of life organism. It is also the basic fundamental unit of life. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூல்ஸ் முடிச்சிட்டோம், பிளாஸ்டிக் முடிச்சிட்டோம், செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷன் வந்துன்னா இதை வந்து ஒரு செல் ஆர்கனல் கிடையாது, செல் வந்து எப்படி பிரியுது எப்படி உருவாகுங்கிறது தான். நியூ செல் ஆர் ஃபார்ம்ட் இன் ஆர்கானிசம் இன் ஆர்டர் டு க்ரோ, டு ரீப்ளேஸ் ஓல்ட், டெட் அண்ட் injured cell, and to form gametes required for reproduction. The process by which new cells are made is called cell division. There are two main types of cell division, mitosis and meiosis. ஸோ எப்போவுமே நியூ செல் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும், இப்போ வந்து நீங்கள் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கையில் வந்து ரத்தம் வருது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 to 6 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காயம் இருக்கும். அப்படியே அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நியூவாக கொஞ்சம் செல் வளர ஆரம்பிச்சிடும். அது வந்து முன்னாடி மாதிரியே இல்லைனாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கவரிங் இருக்கும், உங்களுக்கு வந்து அதை தொட்டாலும் உங்களுக்கு வலிக்காது. ஸோ இந்த மாதிரி டெட் இல்லைனா இன்ஜுரியான செல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடியிலேருந்து நிறைய டெட் செல் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த டெட் செல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் புதுசான செல்லாம் க்ரியேட் ஆகும், இல்லைனா வந்து ரீப்ரொடக்ஷனுக்காக யூஸ் ஆகும். ஸோ இல்லைனா கேமெட்ஸ் ரீப்ரொடக்ஷனுக்காக தேவையான கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செல்லாம் ஃபார்ம் ஆகும். The process by which new cells are made is called cell division. There are two main types of cell division, mitosis and meiosis. ஸோ எந்த ப்ராசஸ் மூலிமா செல் வந்து மறுபடியும் க்ரியேட் ஆகுதோ அதை வந்து செல் டிவிஷன் சொல்கிறாங்க. ஸோ மெயின் டைப் 2 டைப் இருக்குது, மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். ஸோ the process of cell division by which most of the cell divide for growth is called mitosis. In this process, each cell called mother cell. ஸோ இப்போ சாதாரண ரெப்ரொடக்ஷனில் வர செல் டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதர் செல்னு ஒரு ஈச் செல் கால்ட் மதர் செல். ஸோ டிவைட்ஸ் டு ஃபார்ம் 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ். ஸோ எல்லா மதர் செல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகுது. The daughter cells have the same number of chromosomes as mother cell. It helps in growth and repair of tissues in organism. ஸோ டாட்டர் செல் வந்து பார்த்திங்கன்னா அதோட மதர் செல் கிட்டே இருக்கிற சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கானிசம். ஸோ ஆர்கானிசம்ஸும் டிஷ்யூஸோட ரிப்பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகுது. ஸ்பெஷல் செல்ஸ் ஆஃப் ரெப்ரொடக்ஷன் organs or tissues in animals and plants divide to form gametes, which after fertilization give rise to offspring. ஸோ எல்லா செல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கும், இல்லை டிஷ்யூ இருக்கும். எதில் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் பிளான்ஸில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கேமெட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்காக வரும். They divide by a different process called meiosis, which involve 2 consecutive divisions. When a cell divides by meiosis, it produces 4 new cells instead of 2. ஸோ இந்த மியோசிஸ் நடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மைட்டோசிஸில் வந்து 2 புதுசாக க்ரியேட் ஆகும், ஆனால் இந்த மியோசிஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 க்ரியேட் ஆகும். த நியூ செல்ஸ் ஒன்லி ஹேவ் half the number of chromosome than that of mother cell. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மதர் செல் கிட்டே இருக்கிற குரோமோசோமோட half தான் வச்சுருக்கோம். Can you think as to why the chromosome number has reduced to half in daughter cells? ஸோ ஏன் வந்து டாட்டர் செல்ஸில் வந்து குரோமோசோமோட வேல்யூ வந்து half-ஆக குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லெசனை முடிச்சிட்டோம்.
ஸோ இப்போ நம்ம கடைசியாக வந்து லெசனில் என்னென்ன படிச்சிருக்கோங்கிறது ஒரு ரீகேப் பார்க்கலாம். வாட் ஹேவ் வி லேர்ன்ட்? த ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷன் யூனிட் ஆஃப் லைஃப் இஸ் த செல். ஸோ எல்லா யூனிட் ஆஃப் லைஃபுக்கும் ஃபண்டமெண்டல் ஆர்கனைசேஷனல் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா செல் தான். செல்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் பை பிளாஸ்மா மெம்பரேன் கம்போஸ்ட் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ செல் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேனால் என்க்ளோஸ் ஆகிருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸால் கம்போஸ் ஆகிருக்குது. The cell membrane is an active part of the cell. It regulates the movement of material between the ordered interior and cell and the outer environment. ஸோ இந்த செல் மெம்பரேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லோட ஆக்டிவ் பார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவுட்டர் என்விரான்மெண்ட்க்கும் இன்டர்னல் என்விரான்மெண்ட்க்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுது. இன் பிளான்ட் செல்ஸ் a cell wall composed mainly of cellulose is located outside the cell membrane. ஸோ செல் மெம்பரேனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செல் வால் வந்து கம்போஸ் ஆகுது mainly of cellulose. ஸோ செல்லுலோஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. The presence of cell wall enables the cell of plants, fungi and bacteria to exist in hypotonic media without bursting. ஸோ செல் வால் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போட்டோனிக் மீடியா, அதாவது நம்ம வந்து ஹைப்போட்டோனிக் சொல்யூஷன் வந்து படுத்திருப்போம். அதில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு செல்லை வைக்கிறப்போ அது வந்து டோட்டலி எல்லாத்தையும் உள்ளே இன்டேக் பண்ணிக்கிட்டு அது வந்து பர்ஸ்ட் ஆகிடும் அனிமல் செல் தான். ஆனால் இந்த பிளான்ட் செல் வந்து அப்படி இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து செல் வால் இருக்குது. The nucleus in eukaryotes is separated from the cytoplasm by double layered membrane and is direct of the life process of the cell. ஸோ அந்த நியூக்ளியர் வந்து பார்த்திங்கன்னா யூக்ரியாட்டிக் செல்லில் இருக்குது. இது வந்து சைட்டோபிளாசம்லேருந்து டபுள் லேயர் செல் மெம்பரேனால் பிரிக்கப்படுது. இது வந்து லைஃப் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தி ஐஆர் ஃபங்க்ஷன் ஆஸ் அ பேசேஜ் வே ஃபார் இன்டர்செல்லுலர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஆஸ் அ மேனுஃபேக்சரிங் சர்ஃபேஸ். ஸோ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் வேயாகவும் இன்டர்செல்லுலர் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது அண்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் சர்ஃபேஸாக வேலை செய்யுது. The Golgi apparatus consists of stacks of membrane-bound vesicles that function in the storage, modification and packing of substance manufactured in the cell. ஸோ கோல்கி apparatus வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் ஆஃப் மெம்பரேன்-bound vesicles இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ், மாடிஃபிகேஷன், பேக்கேஜிங் சப்ஸ்டன்ஸ் இதில் வந்து ஹெல்ப் பண்ணுது. Most plant cells have large membranous organelles called plastids, which are of two types, chromoplast and leucoplast. ஸோ மோஸ்ட் பிளான்ட் செல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். அது வந்து பிளாஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் இருக்குது, குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். Chromoplasts that contain chlorophyll are called chloroplasts and they perform photosynthesis. Chromoplastல வந்து chlorophyll இருக்கும், அது வந்து chloroplastனு சொல்லுவாங்க. அது வந்து photosynthesis perform பண்ணுது. The primary function of leucoplast is storage. So leucoplast வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக பிரைமரியான ஃபங்க்ஷன்ஸ் செய்யுது. The most mature plant cells have a large central vacuole that helps to maintain the turgidity of the cell and stores important substances including wastes. So in the மோஸ்ட் மெச்சூரான பிளான்ட் செல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சென்ட்ரல் வேக்யூல் இருக்கும். அது வந்து அந்த செல்லோட டர்ஜிடிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்க்கு தேவையான இம்பார்ட்டண்டான சப்ஸ்டன்சஸும் வேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகுது. Prokaryotic cells have no membrane-bound organelles. The chromosomes are composed of only nucleic acid and they have only very small ribosomes as organelles. So அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோகரியோட்டிக் செல்ஸில் வந்து மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இல்லை. அவங்களோட குரோமோசோம்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் நியூக்ளிக் ஆசிட் மட்டும்தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வெரி ஸ்மால் ரிபோசோம்ஸ் ஆஸ் ஆர்கனல்ஸ். ஸோ அவர் வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு ரிபோசோம்ஸ் மட்டும்தான் ஆர்கனல்ஸ் வச்சுருக்கு. Cell in organism divide for growth of body, for replacing dead cells and forming gametes for reproduction. ஸோ செல் வந்து பார்த்திங்கன்னா growth of bodyக்காக டிவைட் ஆகும், for replacing dead cells and forming of gametes for reproduction. இதுக்காக மட்டும் தான் செல் இன் ஆர்கானிசம் வந்து டிவைட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனை வந்து நம்ம டோட்டலி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதோட அடுத்த லெசனை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.